ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைடல் vlog தான். ஆக்சுவலாக இது மொத்தம் 3 பிளேஸில் நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து அவங்களுடைய வீட்டில், அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ரெசார்ட்டில், அண்ட் தென் இன்னொன்று வந்து அவங்களுடைய வெள்ளூரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வந்து அந்த 3 செஷனாக நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றது தான் குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த விலாகில் அதுதான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த ப்ரைடல் ஒர்க்கில் என் கூட அசிஸ்ட் பண்ண வந்தது என்னோடய ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் அப்படியே ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட், ரொம்ப பாசமானவர். மேலே ரொம்ப பாசங்க. ஸோ நாங்கள் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா இந்த இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் நானும், அதாவது இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ இது ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து இந்த vlog வந்து அப்லோட் பண்ணுறேன். நானே வந்து ஒரு கேமரா எடுத்து பேசி அந்த மாதிரி பண்ணது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லைனாலும் சம்திங் நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோட இது வந்து நான் பண்ணி 2 months ஆகிடுச்சு இந்த ஒர்க் பண்ணி. ஃபஸ்ட்டு நான் பண்ண சொல்ல எடுத்த வீடியோஸ் இதெல்லாம். சரி, அதனால் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே ஒன்று போக ஒன்று அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கும் பேச தெரியும், போக போக நானும் பழகிட்டேன். அண்ட் முகூர்த்த புடவைன்றதுனால ப்ரைடு வந்து அப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நாளைக்கு வந்து நம்ம இந்த சாரீ தான் ட்ரேப் பண்ண போகிறோம். அதனால் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து நானும் கீர்த்தியும் வந்து எல்லாமே ட்ரேப் பண்ணுறதுக்கான தேவை எல்லாத்தையும் நாங்கள் அன்றைக்கி நைட்டே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம். அண்ட் மார்னிங் நாங்கள் ஒரு 4 o'clock கிட்டே நாங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து கீர்த்தி தான் வந்து க்ரிம் பண்ணாங்க. சரி, நான் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த இது தான் இது. ஸோ அங்கே வந்து ஏசி இல்லை அண்ட் ஃபேனுமே வந்து கிடையாது. அங்கே டேபிள் ஃபேன் மாதிரி தான் ஏதோ ஃபேன் இந்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. சாரி, நான் மறந்துட்டேன். ஸோ செம்ம ஸ்வெட்டு. அண்டு அந்த எப்போவுமே வந்து மேக்கப் பண்ண சொல்ல அட்லீஸ்ட் ஏசி இருக்கணும். அப்படி இல்லையா நல்லா ஹேர் சர்க்குலேஷனுக்கு ஏரியாவாக இருக்கணும். அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, சில டைம் வந்து நம்மளுக்கு இப்படிதான் சுச்சுவேஷன் அமையும். அப்படி இருக்க சொல்லவும் நம்ம வந்து பெஸ்ட்டாக மேக்கப் பண்ணி கொடுக்கணும். இது வந்து அவங்களுக்கு வைக்க வேண்டிய ஜவுரி அண்ட் எல்லாமே அவங்க நம்மக்கிட்ட தான் சொல்லியிருந்தாங்க. அது ட்ரேப் பண்ண சாரீ. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே நம்மக்கிட்டேயே சொல்லி நம்மளே பண்ண சொன்னாங்க. சூப்பராக நம்மளும் பண்ணி கொடுத்துட்டோம். நானும் வந்து அவங்க க்ளீன் பண்ணி முடித்தோடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அவங்களுடைய ரெட் சாரீக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூடாகவே ஹை லுக் கேட்டாங்க. அண்ட் நியூடான ஒரு ஷேடு, அதுக்கேற்ற மாதிரி அப்படியே போயாச்சு. அண்ட் ஹேர் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக வந்திருந்தது. பட் ஆனால் வந்து அந்த முகூர்த்தத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து அவங்க ஏதோ கோயிலில் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. ரெடி ஆகிட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி. அதனால் டக்குன்னு முடிச்சுட்டு அவங்க எல்லோரும் அப்படியே கிளம்பி போக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நல்லாவும் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்ல, அது ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. இது வந்து அந்த ரெசார்ட்டில் செகண்ட் சாரீ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி ரெசார்ட்டில் இருந்தது. ரெசார்ட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணியிருந்தோம். மாப்பிள்ளையை விட்டுட்டு எனக்கு ஒரே ஒரு வீடியோ கிளிப் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் அவங்க சொன்னாங்க மாப்பிள்ளை அங்கே தனியாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். எங்களுக்கும் ரொம்ப நல்லா போயிருந்தது. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
அண்ட் தென் வந்து இது வந்து வெள்ளூரில் ஒரு ரெசிடென்சியில் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். இது வந்து நான் வாய்ஸ் ஓவரும் அதாவது பேசியுமே இருப்பேன் ஒரு சில கிளிப்ஸ்லலாம். ஒரு சில கிளிப்ஸில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஸோ பாருங்கள். ஸோ ஹாய் காய்ஸ், இது வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு செகண்ட் டே ஒர்க் அண்ட் செகண்ட் டேக்கு வந்து ரூம் கொடுத்தாச்சு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ரைடுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்ட் ஒரு ½ ஆகிருக்கும் வந்து. ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ரைடு வந்துட்டாங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி அவுட்கம் வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன், பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிறது தான், எப்பவுமே வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசன்டபிளாக இருக்கும். அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம், எப்போவுமே நம்ம வந்து நம்ம மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அவங்க முன்னாடி நம்ம மவுத் ஸ்மெல்லாம் அவங்களுக்கு இதுவாகாமல் இருக்கிறதுக்கு அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மவுத் ஃப்ரெஷ்னர் மஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ தேங்க்யூ. அண்ட் தென் ரைடும் வந்துட்டாங்க. வந்தோடனே நானும் ஆக்சுவலாக அவங்க லேட்டாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 6:30க்கு அவங்க வந்து போகணும். பட் ஆனால் 5:30 சம்திங் அப்படி தான் வந்தாங்க. வந்தோடனே நானும் கடைன்ட்டு ஹேர் ப்ரெப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ப்ரெப் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு நானும் கடைன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டே கொடுத்துட்ருந்தாங்க. அதுதான் இது. அண்ட் தென் வந்து லுக் வந்து இப்படி தான் வந்திருந்தது. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தென் நானும் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அண்ட் உங்களுக்கு யாருக்குன்னா வந்து புக் பண்ணணும் மேக்கப்புக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். அது வந்து நோ கால்ஸ், ஒன்லி மெசேஜ் மட்டும்தான், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது நம்ம என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி உங்களுடைய டே வந்து அழகாக நீங்கள் ரெடி ஆகலாம். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்